ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தினிஸ் vlogs. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் இருக்க குட்டி கார்டன் தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன செடி உங்கள் கார்டனில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க நிலத்தை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த செடியெலாம் வச்சுருக்கோம். ஸோ வாங்க நாங்கள் என்னென்ன செடி வச்சுருக்கேன் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக நான் உங்கள்கிட்ட என்ன செடி காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டாக குண்டு மல்லி செடி வச்சுருக்கோங்க. ஸோ இதோட பூ வந்து ரொம்ப ரொம்ப குண்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். குண்டு மல்லி செடினாலே மல்லிகைப்பூ யாருக்கு பிடிக்காது, எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி தாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக தலையாமலே இருந்துச்சு, பட்டு போய் இப்போ வந்து மறுபடியும் மழைலாம் பெஞ்சனால தலைஞ்சு வந்துட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை செடி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தாளிக்கிறதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து சிட்டியில் இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு தானே தாளிப்போம். இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க. நாங்கள் தாளிக்கிறப்ப அப்படியே குடுக்குன்னு ஓடியாந்து இதுலேருந்து ஏதாச்சும் 2 இலை பிச்சுட்டு போய் நாங்கள் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு போகிறனால ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன செடி பார்க்க போகிறோன்னா, அடுத்து வந்து எங்கள் வீட்டில் மாங்காய் மரம் இருக்குது. ஸோ மாங்காய் வந்து நிறையா காய்ச்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லை, நிறைய மாம்பழம் வந்து நாங்கள் சாப்பிட்டோம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வால் இருக்குது. இங்கே வந்து மங்கிலாம் வரும், அது கூட அந்த மாம்பழத்தை வந்து சாப்பிடும். ஸோ மங்கிக்கே எங்கள் மாம்பழம் முடிச்சிருக்குன்னா அப்போ அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு ஃபார் ஃபன்னுங்க. ஸோ எங்கள் மாம்பழம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட மாங்காய் மரம். மாம்பழம் காமிக்கலாம், அட்லீஸ்ட் மாங்கானாச்சும் காமிக்கலான்னு பார்த்தா ஒன்றை கூட காணோம், எல்லாமே பறிச்சோம். ஸோ சீசன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ அடுத்து நம்ம என்ன செடி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்க எலுமிச்சம்பழம் மரம். ஸோ எலுமிச்சங்கலாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ மாங்காய் மரத்தில் மாங்காய் தான் நான் காமிக்கல, மாம்பழமும் காமிக்கல. ஸோ ஆனால் மரத்தில் எலுமிச்சங்காய் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்குவோம், ஜூஸ் போட்டுக்குவோம், எலுமிச்சம்பழம் சாதம் கிண்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட எலுமிச்சங்காய் மரம், அதாவது எலுமிச்சை பழம் மரம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு பெரிய தென்னமரம் இருக்குது, அதாவது தேங்காய் மரம் இருக்குது. ஸோ பட் வந்து தேங்காய் இப்போ தான் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நாங்கள் முதல்லே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் பறிச்சிட்டோம். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இது வந்து எங்கள் வீட்டு தேங்காய் மரம். அடுத்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சில பூச்செடிகள்லாம் இருக்குது. முல்லைப்பூச்செடி இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கறிவேப்பிலை கன்று இருக்குது, மல்லிகைப்பூச்செடி இருக்குது. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கனகாம்பரம் செடி இருக்குது. அடுத்து இங்கேயும் இன்னும் ஒரு எலுமிச்சம்பழம் மரம் இருக்குது. பட் இதில் வந்து இன்னும் காய்க்கல, 1-2 காய்ச்சிச்சு. பட் அது வந்து நிறைய எலுமிச்சம்பழம் தரும் அந்த மரம் வந்து. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் மரம் தாங்க. இந்த நெல்லிக்காய் மரத்துக்கு ஒரு தனி கதையே இருக்குது. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வந்து ஒருத்தவங்க இந்த மரம் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ வச்சோம், நல்லா வளர்ந்துச்சுங்க, ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துச்சு. நான் நினச்சேன் இன்னும் ஹைட்டாக வளர்ந்துட்டே போகுது, இன்னும் நெல்லிக்காய் வந்து வரவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ வரல, ஆனால் இப்போ வந்து வந்திருக்குங்க. ஸோ நெல்லிக்காய் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு 2-4 நெல்லிக்காய் வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு 2 நெல்லிக்காய் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, இங்கே பார்த்தீங்கன்னா இருங்க காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியுதா, நெல்லிக்காய் வந்து வந்துருச்சு. இங்கே ஒரு 3 நெல்லிக்காய் இருக்குது, இங்கே ஒரு 2 நெல்லிக்காய் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நம்ம மாங்காய் மட்டும் சாப்பிட போகிறதில்ல, நெல்லிக்காவும் சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ அடுத்து என்ன மரம் என்ன செடி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தென்னம்பழம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்குது, தெரியுதுங்களா, இதுலேயே தேங்காய்லாம் நல்லா நிறையாவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு
கொய்யாப்பழ மரம், கொய்யாப்பழ மரம் எது வேணாலும் சொல்லிக்கலாம், அது இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொய்யாப்பழம்லாம் காய்க்கும். இருங்க காமிக்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா, காயாக இருக்குது. இப்போ தான் வந்து வச்சிட்ருக்கு காய். ஸோ இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு இது இருக்குங்க, கறிவேப்பிலை செடி இருக்குது. ஸோ அங்கிட்ட ஒன்று இருக்குது, இங்கே ஸ்டார்டிங்கில் ஒன்று இருக்குது, எண்டில் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் மரம். ஸோ முருங்கைக்காய் வந்து இப்போ தான் நாங்கள் பறித்தோம், அதனால் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ ஆனால் நிறைய முருங்கைக்காய் வருங்க. நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் இப்போ சாம்பார் வைக்கிறோன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த செடியில் அந்த மரத்துலேருந்து பறிச்சுட்டு போய் வச்சுருவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு தேங்காய் மரம் இருக்குது. பட் வந்து இது இப்போ தான் குட்டி. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சிட்ருக்கு அந்த தேங்காய்ன்னு சொல்லுவாங்களா, அது இருங்க காமிக்கிறேன். ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்திங்களா, இப்போ தான் வச்சிட்ருக்கு. குட்டி மரம் தான் இது, பெரிய லெவல் மரம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு குட்டி மரம் தான். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருங்கை மரம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய காய் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா, ஃப்ரெஷ்ஷாக. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் முருங்கைக்காய். எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளியா மரம் இருக்குது இந்த சைடில், வீட்டுக்கு இந்த சைடில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்குது. ஸோ இதான் எங்களோட ஒரு குட்டி கார்டன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதாங்க எங்களோட குட்டி கார்டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் என்னென்ன செடி வச்சுருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye bye.